Hey guys, I'm Shamik. Welcome back to another video. சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்த்தி, அதாவது பாண்டிச்சேரியில் 9 வயசு சிறுமிக்கு நடந்த கொடூரங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். 4-5 நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் போதைப் பொருளை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் மெத்தாம்பெட்டமைன், சூடோஃபெட்ரைன் அப்படின்னு சொல்லப்படுற போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியில் பின்னராக இருந்த ஒரு நபர், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசராக இருந்த ஒரு நபர் வந்து வெளியில் பேருக்குன்னு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அவனோட பொய்யான ஒரு உருவத்தை வந்து வெளியில் காட்டிக்கிட்டு உள்ள இந்த நம்ம சினிமா படத்துலலாம் பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரக் டிராஃபிக்கிங், அதாவது ட்ரக்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பல நாடுகளுக்கு இந்த போதைப் பொருளை வந்து கடத்தியிருக்க ஒரு நபர் தான் ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நபர். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்சிபி வந்து இந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் இந்த விஷயத்துக்கு கூட கனெக்ஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பல யங் ஜெனரேஷனோட வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியா ஒரு தவறான பாதையில் எடுத்துகிட்டு போகிற இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யார் இந்த ஜாஃபர் சாதிக்? அதாவது டிஎம்கேயோட என்ஆர்ஐவிங்கில் ஒரு பொசிஷன், ஒரு பதவியில் இருக்க ஒரு நபர். வெஸ்ட் சென்னை டெபுட்டி செக்ரட்டரி அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். முன்னாள், அதாவது இப்போ இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஸோ முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஹோட்டல்ஸு, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர். வெளியில் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கான ஒரு தொழிலாக தான் அந்த ட்ரக் டிராஃபிக்கிங், அதாவது போதைப் பொருள் கடத்தல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தலைமை பண்ணிட்டு இருந்திருக்காப்புல. ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மங்கை அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வந்து எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ அந்த படத்தோட மொத்த செலவும் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற நபர் தான் பார்த்துருக்காப்புல. ஸோ அந்த மொத்த பணமும் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் கடத்தினதுலேருந்து வந்த பணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஆக்சுவலாக இவங்களோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்த போதைப் பொருளை வந்து போட் வழியாக எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு, தமிழ்நாட்டிலேருந்து அது டெல்லிக்கு போய் அழிச்சு வச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு, மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கைமாறுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சூடோஎஃபெட்ரைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு போதைப் பொருளை தான் அவங்க வந்து கடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் மூலயமா கிட்டத்தட்ட 2000 கோடிக்கும் மேலே வந்து அந்த நபர் வந்து சம்பாரிச்சிருக்காப்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கடைசி 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 3000 கிலோக்கும் மேற்பட்ட இந்த போதைப் பொருளை வந்து பல நாடுகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி மாஸ்டர் மைண்டாக இருக்கிறது தான் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லப்படுற நபர். இந்த ஒரு நபர் இல்லை, இதுக்கு பின்னாடி பல நபர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அதில் நிறைய விஷயங்கள், ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ 2018-19 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேஸில் வந்து இந்த நபரோட பேர் வந்து அடிபட்டிருக்கு. ஸோ February 15 இந்த நபர் வந்து அப்ஸ்காண்ட், அதாவது தலைமறைவாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். February 15 அறிவிக்கல அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி இந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. பட் பார்த்தீங்கன்னா அந்த மங்கை அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச் ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா February 21 நடந்திருக்கு. ஸோ அஃபிஷியலாக February 26 தான் இந்த நபரை நாங்கள் தேடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று March 9 பார்த்தீங்கன்னா டெல்லி ஆர் ஜெய்ப்பூர் 2 இடம் கன்ஃபியூஸாக நிறைய இடத்துல வேறு வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஜெய்ப்பூர் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் சேனல்ஸில் போட்டுருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து டெல்லியில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்மான இடம் எனக்கு சரியாக தரல. நம்ம ஜெய்ப்பூர்னே வச்சுக்கோமே. ஸோ ஜெய்ப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிபி, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோவால் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வருது. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பண்ண விசாரணையில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களோட பேர்கள் அடிப்படுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்சிபி, அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மட்டும் இல்லை, என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேக் பாஸ்போர்ட் ரெடி பண்ண ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்த பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ரியல் எஸ்டேட், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணதாகவும், இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் கணக்கில் வராத பணங்களை வந்து வச்சிருப்பதாகவும் சொல்லி நிறைய கேசஸ் வந்து இந்த நபர் மேலே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் என்சிபி, நார்கோட்டிக் கண்ட்ரோல் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் நிறைய பேர், அதாவது தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், பாலிடிக்ஸில் இருக்க நிறைய நபர்கள் வந்து இந்த நபர் கூட கனெக்ஷனில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வெளிவந்த பேர்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின், அதாவது தமிழ்நாட்டோட விளையாட்டுத்துறை அமைச்சர். ஜாஃபர் சாதிக் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்த வெள்ளத்துக்கு 5 லட்ச ரூபாய் நிதியும், டிஎம்கே கட்சிக்கு 2 லட்ச ரூபா நிதியும் வந்து போன வருஷம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த நிதி பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்தலேருந்து வந்த பணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொடுத்ததுனால ஸோ அவர் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா
அமீர் ஃபிலிம் டேரக்டர் ஆக்டர். ஸோ அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க தகவல் படி 2 பேர் இல்லாமல் இன்னும் நிறைய நபர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தோட லிங்க்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான விசாரணையை பார்த்தீங்கன்னா NCB இப்போ வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் வரப்போகிற நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வேலை நடத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாரையுமே ஷாக்காக வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இதுதான் இதோட இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருளால் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியுது ஏன் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இதுக்கான முடிவு கண்டிப்பாக வந்தே ஆகணும். இந்த நபரை வந்து இப்போ பிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஒரு விதத்தில் இது நல்லது தான். ஸோ இன்னொரு விதத்தில் நல்லதாக ஆகணும்னா இதுக்கான முடிவு, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இதில் மாட்டியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ நம்மளை சுற்றியே நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்கிட்டு இருக்கதா இருக்கட்டும், செல் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இந்த மாதிரி விஷயத்தில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.